சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, நாங்க 2 பேரும் மட்டும்னா எங்கேயாச்சும் கோயில் குளம்னு ஒண்டிக்குவோம். வயசு பிள்ளைய கூட வச்சுக்கிட்டு நாங்க எங்கிட்டயா போவோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க ஐயா. இந்த பாருங்க, போதுமான அவகாசம் எல்லாம் கொடுத்தாச்சு. பெரியவங்க மத்தியஸ்தம் பண்ணி அவங்க சொன்னதை மதிச்சு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்களா காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதையா இருக்கும். பெரியமுக்கா, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசி புரிய வைக்கிறேன். மாமா, பஞ்சாயத்து ஆளுங்க கூப்பிட்டாங்களேன்னு தான் நான் வந்தேன். ஆனா இங்க இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் நிக்க முடியல. நீங்க இப்படி கூனி குறுகி நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனந்தியை எனக்கு கட்டி கொடுக்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்த எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றிய? டேய், நான் நடுத்தருவுல பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே ஒழிய உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கிற அப்படி ஒரு கேவலமான பொழப்ப ஒரு காலம் பொழைக்க மாட்டதா? இவ்வளவு பட்டும் திருந்த மாட்டீங்க இல்ல? என்ன சொல்றதுனே தெரியல மாமா. பெரியமுக்கா, இவருக்கும் எனக்கு இருக்கிற சங்கடத்தால நான் தான் இவரை பழி வாங்கிட்டேன்னு ஊர் தப்பா பேசிடக்கூடாது. அப்படி ஒரு அவப்பேர் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உதவி செய்கிறேன்னு எடுத்து சொன்னேன். ஆனா அத உதாசீனப்படுத்துறாப்புல. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம்பா. பஞ்சாயத்துல என்ன பண்றேன்னு சொன்னியோ அதை பண்ணிக்க. இதுக்கு மேல பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் ஒண்ணு இல்லண்ணே. டேய், உள்ள இருக்கிற சாமான் அள்ளி வெளியில போடுங்கடா. பெரியமுக்கா பாருங்க, சரியில்லை. ஐயோ, சொன்னா கேளுங்க ஐயா. வேணாம் ஐயா. ஐயா. எல்லாம் விலகு போ அந்த பக்கம். ஆனந்தி முட்டி போட்டு தலகுனிஞ்சு இருக்கிறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன கருணாகரன் சார், என்ன பிரச்சனை? இந்த பட்டிக்காடு நம்ம கார்மெண்ட்ஸ் பீஸ் எல்லாம் திருடி இவங்கிட்ட கொடுத்து வித்து வர்ற லாபத்துல ஆளுக்கு பாதியா பங்கு பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு திருட வரும்போது இந்த அன்பு பையதான் இவனை புடிச்சு கொடுத்திருக்கான் மேடம். வாட் இஸ் திஸ் கருணாகரன் சார்? என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் ஒழுங்கா விசாரிச்சிங்களா? நல்லா விசாரிச்சுட்டேன் மேடம். ஏய் சார், சொல்றா. இந்த ஆனந்தி சொல்லிதான் மேடம் நான் திருட வந்தேன். மை காட், என்னால நம்பவே முடியலையே. தில்லை அங்கிள் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தவளை இவ இவ்வளவு திருடனா? எனக்கும் அதே டவுட் தான். ஆனா இவதான் திருடுனன்றதுக்கு சாட்சி இங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம்.
அன்புதான் ஷெல்ஃப்ல மறைச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்தான். இந்த ஜெயந்தி, சௌந்தர்யா, முத்து எல்லாரும் கூட இருந்தாங்க மேடம். அவங்களும் எடுத்தாங்க. கடைசியா அந்த ஆனந்தி வேஸ்ட் பீஸ் எல்லாம் போடுறால, அங்க இருந்தும் எடுத்திருக்காங்க. இந்த திருடினதும் ஆனந்தி குப்பை கொட்டுற அந்த டஸ்ட்பின்ல தான். அன்புதான் சாட்சி. அவன் தான் பிடிச்சிருக்கான் மேடம். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும் மேடம். சொல்றேன். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது சிலது இருக்கு. ஏய், தலைய தூக்குடி. நிமிருன்னு சொன்னேன். ஏய் நிமிரு. கருணாகரன் சார், தப்புன்னு பண்ணதுக்கு அப்புறம் தில்லை எங்களுக்கு தெரிஞ்சவளா இருந்தாலும் சரி, தெரியாதவளா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, வர சொல்லுங்க. இவ்வளெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டினாதான் இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நான் எடுத்த போட்டோவை பிரஸ்ல கொடுத்து பேப்பர்ல நல்ல முதல் பக்கத்துல போட சொல்றேன். அப்பதான் இவ ஊர்ல அப்பா, அம்மா, சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. வேணாம் மேடம். ஏன், திருடி இருக்கா கருணாகரன் சார்?